Hello students, next exercise number 5.3 ல 11th sum பார்க்க போறோம். exercise number 5.3 ல 1 ல இருந்து 10 sums வரைக்கும் playlistல இருக்கு. இப்போ நம்ம 11th sum பார்க்க போறோம். So very important sum பார்க்கலாம். If the sum of first n terms of AP is 4n minus n square. So sum of first n terms கொடுத்திருக்காங்க. So அதோட notation Sn. So Sn is equal to 4n minus n square போட்டுக்கலாம். What is the first term? That is S1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. first term ஓட notation நம்மளுக்கு தெரியும் A1 கேட்டிருக்காங்க. next what is the sum of first two terms? What is the sum of first two terms? னா sum னா S போடுவோம், first two terms னா S2. so S2 கேட்டிருக்காங்க. next what is the second term? so second term னா உங்களுக்கு தெரியும் A2 ன்னு denote பண்ணுவோம். so A2 கேட்டிருக்காங்க. அப்புறம் similarly find the third. அப்புறம் A3 கேட்டிருக்காங்க. A3 the tenth. இப்போ A10 கண்டுபிடிக்கணும். and the nth term. so n calculate பண்ணணும். 1 2 3 4 5 6 subdivisions இது ஒரே சம்ல சால்வ் பண்ணணும். ஓகே, ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஜென்ரலான ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. an is equal to sn minus sn minus 1. an is equal to sn minus sn minus 1. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ put s is equal to sn நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. sn is equal to 4n minus n square. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு 4n minus n square கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா put n is equal to 1. put n is equal to 1. அப்போ s1 is equal to 4 into n-க்கு பதிலாக 1 போட்டுங்க minus 1 to the whole square. அப்போ 4 minus 1 to the whole square 1, which is 4 minus 1 3. அப்போ s1 is equal to 3. ஓகே, அதே மாதிரி நம்ம s2 கண்டுபிடிச்சிக்கலாம். put n is equal to 2. இப்போ s2 is equal to n-க்கு பதிலாக 2 போட்டுங்க 4 into 2 minus 2 to the whole square. 4 2s are 8 minus 2 2s are 4. 8 minus 4 வந்து 4. இப்போ S2 is equal to 4. Okay. Next is sum of 3 terms. Put n is equal to 3. அப்போ S3 is equal to 4 into 3 minus 3 to the whole square. Which is equal to 4 3s are 12 minus 3 3s are 9. So 12 minus 9 3. So S3 ஓட வேல்யூ 3. இதில் என்னென்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா S2 கேட்டிருந்தாங்க. நம்ம S2 கால்குலேட் பண்ணியாச்சு. S2 is equal to 4 into 2 minus 2 to the whole square. So 8 minus 4 equal to 4. So S2 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம A1 கால்குலேட் பண்ணணும். So A1 வந்துட்டு what is the first term, that is S1 னு சம்லே கொடுத்திருக்காங்க. what is the first term, that is S1. so A1 is equal to S1. so A1 is equal to S1 is equal to S1 வந்துட்டு வேல்யூ 3. இப்போ A1 கண்டுபிடிச்சாச்சு, S2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் A2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். So an ஓட ஜெனரல் ஃபார்முலா தெரியும். an is equal to sn minus sn minus 1. இப்போ A2 தானே நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ put n is equal to 2. அப்போ A2 is equal to s2 minus s2 minus 1 வந்து 1. இப்போ S2 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் 4 minus S1 ஓட வேல்யூ 3. Therefore A2 is equal to 4 minus 3 1.
இப்போ A2வும் கால்குலேட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ மொத்தம் 6 சப்டிவிஷன்ஸில் 3 சப்டிவிஷன் கால்குலேட் பண்ணியாச்சு, A1 கால்குலேட் பண்ணியாச்சு, S2 கால்குலேட் பண்ணியாச்சு, A2 கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ A3 கால்குலேட் பண்ணணும். இப்போ A3க்கும் அதே மாதிரி தான். A3 AN is equal to SN minus SN minus 1. அப்போ put N is equal to 3. A3 is equal to S3. Nக்கு பதிலாக 3 போட்டுங்க. S3 minus S3 minus 1. 3 minus 1 2. ஓகே. இப்போ S3 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். 3 minus S2 ஓட வேல்யூ 4. இப்போ 3 minus 4 minus 1. A3 ஓட வேல்யூ minus 1. இப்போ 4 சப்டிவிஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது 2 சப்டிவிஷன்ஸ் தான். A10 அண்ட் AN கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ A10 கால்குலேட் பண்ணலாம். இப்போ A10 கால்குலேட் பண்ணணும். A10 is equal to கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஜெனரல் ஃபார்முலா AN is equal to SN minus SN minus 1. அப்போ A10 கால்குலேட் பண்ணணும்னா S10 minus S10 minus 1 S9. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நம்மளுக்கு வேணும், S10ம் வேணும், S9ம் வேணும். ஓகே, இப்போ SNோட ஜென்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சம்லே கொடுத்துருக்காங்க, 4n minus n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4n minus n ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் புட் நம்மளுக்கு S10ம் S9 தானே வேணும். ஸோ புட் n is equal to 10. அப்போ S10 is equal to 4 into 10 minus 10 to the whole square. இப்போ 10 4s are 40 minus 100, which is equal to 40 minus 100 minus 60. இது S10. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம S9 கால்குலேட் பண்ணணும். ஸோ புட் n is equal to 9. அப்போ S9 is equal to 4 into என்னக்கு பதிலாக 9 போட்டுங்க, அவ்வளோதான், 9 to the whole square. இப்போ 9 4s are 36 minus 9 9s are 81. ஸோ 81 minus 36 45 வரும். ஸோ மைனஸ் தான் பெரிய சைனாக இருக்குது. ஸோ அதனால minus 45. ஓகே, இது வந்துட்டு S9. இப்போ நம்ம A10 ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் A10 is equal to ஃபார்முலா வந்து S10 minus S9. S10 வந்து minus 60 minus of S9 வந்து minus 45 is equal to minus 60 minus into minus plus 45. ஸோ minus 60 plus 45 வந்து minus 15. ஏன்னா மைனஸ் சைன் தான் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் minus 15. இது வந்து A10. A10 கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுவும் கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது AN கால்குலேட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் AN. ANோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், SN minus SN minus 1. இப்போ SN வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சம்லே கொடுத்துருக்காங்க, SN is equal to 4n minus n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம SN minus 1 நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ. ஸோ தேர்ஃபோர் SN minus 1 is equal to 4 into இந்த எண்ணுக்கு பதிலாக n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 into n minus 1 minus n minus 1 to the whole square, which is equal to இப்போ 4 வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4 மைனஸ் போட்டுக்குங்க. இங்கே a மைனஸ் பி டு தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர், ஏ இருக்க இடத்துல n இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பி இருக்க இடத்துல 1 இருக்குது, அதனால பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2n into 1. ஓகே, இப்போ 4n minus 4 minus n square plus 1 minus 2n.
இப்போ 4n மைனஸ் 4, இந்த மைனஸை உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு, ஸோ 4n ப்ளஸ் 2n வந்து 6n வருமா? 4n-ஐயும் 2n-ஐயும் ஆட் பண்ணோம்னா 6n. அப்புறம் மைனஸ் 4 மைனஸ் 1 வந்து மைனஸ் 5, அப்புறம் மைனஸ் என் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதை மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் 5 ப்ளஸ் 6n, இதுதான் என் மைனஸ் 1. இப்போ என் மைனஸ் 1 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. என் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க 4n மைனஸ் என் ஸ்கொயர்னு. இப்போ நம்ம ஏஎன் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஏஎன் ஈக்குவல் டு என் மைனஸ் என் மைனஸ் 1. ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் என் மைனஸ் 1. இப்போ என் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க 4n மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் 1 இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தோம் நம்ம. மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் 5 ப்ளஸ் 6n மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் 6n மைனஸ் 5 இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தது இஸ் ஈக்குவல் டு 4n மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் plus n square plus into minus minus 6n minus into minus plus 5 is equal to minus n square plus n square cancel ஆயிரும். So 4n minus 6n அப்படின்னா minus 2n plus 5 கிடைக்கும். So therefore rearrange பண்ணி எழுதிக்கலாம். an is equal to 5 minus 2n. So nth term calculate பண்ண சொல்லியிருந்தாங்க, இவங்க calculate பண்ணியாச்சு. டோட்டலாக 6 சப்டிவிஷன்ஸ் இந்த ப்ராப்ளமில் A1, S2, A2, A3 கால்குலேட் பண்ணணும், A10 கால்குலேட் பண்ணணும், AN. ஸோ எல்லா சப்டிவிஷன்ஸுமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 பாசிட்டிவ் இண்டீச்சர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 பாசிட்டிவ் இண்டீச்சர்னால S40 நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்டிஜர்ஸ் டிவிசிபிள் பை 6. ஓகே, டிவிசிபிள் பை 6னா நம்ம அந்த ஏபி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6, 12, 18 to 40 டேர்ம்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ n is equal to 40. 40 டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கணும் 6ஆல் டிவைட் ஆகிற டிஜிட்டோட. ஸோ 6, 12, 18, 24 6 டேபிளில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். ஓகே, இப்போ n is equal to 40 தெரியும், S40 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ A is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் A equal to 6, D is equal to காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா A2 மைனஸ் A1. A2ங்கிறது செகண்ட் டேர்ம், ஸோ 12 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 6, ஸோ 12 மைனஸ் 6, 6. ஸோ காமன் டிஃபரன்ஸ் D is equal to 6. இப்போ n is equal to 40. ஃபர்ஸ்ட் 40 டேர்ம்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னவா இருக்கும்? லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு A40 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு A, லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு A40. ஏன்னா ஃபர்ஸ்ட் 40 டேர்ம்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம லாஸ்ட் டேர்ம் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். A40 is equal to, அதோட ஃபார்முலா என்ன? A plus 40 minus 1 39D is equal to ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ 6 plus 39 into D வந்து 6 காமன் டிஃபரன்ஸ். ஸோ 6 plus 39 into 6 போட்டிங்கன்னா 234. ஸோ 234 plus 6 240. இப்போ இந்த லாஸ்ட் டேர்மை கால்குலேட் பண்ணியாச்சு. A40 வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். So therefore n is equal to, ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், n by 2 into A plus AN. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ANங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஓகே, இப்போ therefore S40 is equal to, இப்போ என்னுக்கு பதிலாக 40 போட வேண்டியதுதான். ஸோ 40 divided by 2
ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 6 ப்ளஸ் ஏங்கிறது லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம்னா என்னது, நம்ம n கால்குலேட் பண்ணியாச்சு, 40 டேர்ம்ஸ் தான் டோட்டலாக. ஸோ ஏ 40 இஸ் ஈக்குவல் டு 240, இதுதான் லாஸ்ட் டேர்ம். ஸோ அதனால ஏன்னு 240 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2, 2 2s are 4, 20. 20 into 240 plus 6, 246. So 246 into 20. 246 into 2 போட்டோம்னா 12, sorry 8, 9, 2 2s are 4, 4920. 4920. Therefore, sum of first 40 terms which is divisible by 6 is S40 is equal to 4920. Okay. Next நம்ம 13th sum பார்க்கலாம். Next 13th sum. Find the sum of first 15 multiples of 8. Find the sum of first 15 multiples of 8. So அதனால n is equal to 15. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 மல்டிபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் n is equal to 15. ஸோ ஏபி எழுதிக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8, 16, 24 இதான் வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. இதில் ஏங்கிறது சம்மா ஃபர்ஸ்ட் 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ S15 தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஓகே, இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு 8, b is equal to a2 minus a1. செகண்ட் டேர்ம் 16 minus ஃபர்ஸ்ட் டேர்ம் 8, 16 minus 8, 8. இப்போ காமன் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, ஏ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ 15th டேர்ம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கு லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னது, A15. A15 தான் லாஸ்ட் டேர்ம். ஓகே, ஸோ A15ஓட ஃபார்முலா என்ன, A15 is equal to A plus 15 minus 1, 14, 14D, A plus 14D. இதான் ஃபார்முலா. இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க 8 plus 14 into காமன் டிஃபரன்ஸும் 8 தான், is equal to 8 plus 14 into 8. ஸோ 14 into 8 போட்டோம்னா 112. ஸோ 112 plus 8, 120. இப்போ A15 இதான் லாஸ்ட் டேர்ம். ஏன்னா டோட்டலாக 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தான் கேட்டுருந்தாங்க. அதனால லாஸ்ட் டேர்ம் அங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. A15. A15 is equal to 120. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். Sn is equal to, we know that Sn is equal to n divided by 2 into A plus An. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு ரெண்டுமே தெரியும், அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் S15 is equal to, என்னுக்கு பதிலாக 15 போட்டுக்கோங்க. அப்போ 15 divided by 2 into A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 8 plus ஏங்கிறது லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் என்னது 15. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 மல்டிபிள்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ A15 தான் லாஸ்ட் டேர்ம். A15 is equal to 120. இப்போ 120 போட்டுக்கோங்க. is equal to 15 by 2 into 120 plus 8, 128. So 2 1s are 2 6 are 2 4s are அப்புறம். So 64 into 15. 64 into 15, 960. So sum of first 15 multiples of 8 is S15 is equal to 960. Okay, the answer. Next நம்ம 14th sum பார்க்கலாம். Next 14th sum, find the sum of odd numbers between 0 and 50. Sum of odd numbers between 0 and 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முதல்ல ஏபி எழுதிக்கலாம். ஆட் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 3, 5, 2, 0 to 50. ஸோ 50ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ எது ஆட் நம்பர் முடிகிற இடம் 49. இதான் அந்த ஏபி சீரீஸ். இதோட சம்மு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். சம்மோட ஃபார்முலாக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ
a is equal to first term வந்து 1. d is equal to a2 minus a1. a2ங்கிறது 3 minus a1ங்கிறது 1. இப்போ a2 minus 3 minus 1 வந்து 2. இப்போ d வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் 2. ஓகே, இப்போ இதில் லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னது 49. அப்போ இதை nthன்னு எடுத்துக்கலாமா, an is equal to 49. லாஸ்ட் டேர்ம் வந்து 49, அதனால நம்ம an is equal to 49 எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ we know that ஃபார்முலா வந்து தெரியும், an is equal to a plus n minus 1 into d. an ஓட வேல்யூ தெரியும் 49, ஸோ 49 is equal to a ஓட வேல்யூ 1 plus n minus 1 into d ஓட வேல்யூ 2. 49 plus 1 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1 which is equal to n minus 1 into 2. ஸோ 48 இந்த பக்கம் இருக்க 2 கீழே வந்துச்சுன்னா டிவைடட் ஆயிரும். 48 divided by 2 is equal to n minus 1. ஸோ 2 24s are 48. அப்போ 24 equal to n minus 1. n is equal to 24 plus 1. n is equal to 25. See, total number of terms, the range between 1 and 45 வந்துட்டு 25 terms இருக்கு. ஓகே, அப்போ n is equal to வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 25ன்னு. an is equal to 49. இப்போ n is equal to 25 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ a25 is equal to 49. ஓகேயா, n வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 25ன்னு. n வேல்யூக்கு பதிலாக 25ன்னு இங்கே போட்டுக்கலாம். அப்போ a25 equal to 49. இதுதான் லாஸ்ட் டேர்ம். 49 தான் லாஸ்ட் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு a equal to 1, லாஸ்ட் டேர்ம் a25 equal to 49 தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈஸியாக நம்ம சம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் we know that Sn is equal to n divided by 2 into a plus an. Therefore S25 equal to, ஏன்னா 25 terms இருக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ 25 divided by 2 into a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 plus anங்கிறது லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம்னா என்ன, a25, ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 25. ஸோ a25 equal to 49. ஏன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 49. a25 equal to 49. ஓகே, ஸோ 1 plus anக்கு பதிலாக 49 போட்டுக்கோங்க. is equal to 25 divided by 2 into 49 plus 1 50. So 2 ones are 2 25s are 25 into 25 625. So S25 is equal to sum of 25 odd numbers. First 25 odd numbers is 625. The answer. Next நம்ம 15th sum பார்க்கலாம். Thank you.